அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 6/7/2024 ஆணி மாதத்தின் 22ஆம் நாள் முதல் 15/7/2024 ஆணி மாதத்தின் 31ஆம் நாள் திங்கட்கிழமை வரைக்கும் ஆஷாட நவராத்திரி. வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான இந்த நாட்கள்ல செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாட்டு முறை பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தாந்திரீக சூட்சமங்கள் பற்றியும் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். மிக மிக எளிமையான விஷயங்கள் தான். இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை முதல் நான் இந்த வழிபாட்டை தொடங்க இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இன்று இரவு முதல் தினம்தோறும் இதை நிலைவாசல்ல நைட்டு வைக்கணும். இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு நைட்ல இருந்தே இதை நீங்க தொடங்கி 15ஆம் தேதி இரவு வரைக்கும் தினமும் நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பரிகாரத்தை செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமா நம்ம கரெக்டா செஞ்சுட்டு வரணும். முதல்ல நிலைவாசல் பரிகாரம், அடுத்து தீப பரிகாரம், அடுத்து நம்ம என்ன பிரசாதம் வைக்கணும், அத மாதிரி குளியல் முறை என்ன, தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் உரியதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்குங்க. இந்த அமாவாசை நாள்ல வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனல் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். தவறாம இந்த நாளை தவற விடாம வழிபாடு செய்யுங்க. முன்னோர் வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, இஷ்டதெய்வ வழிபாடுகளை செய்யுங்க. அது மாதிரி நம்ம சேனல் சார்பாக ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிகம், சுத்தமான நிறை சொம்பு ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது நிறக்க தண்ணி ஊத்திக்கோங்க. அந்த தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஏலக்காய், 1 கிராம்பு, தினமுமே தண்ணி, மஞ்சத்தூள், 1 ஏலக்காய், 1 கிராம்பு அதை கொண்டு போய் வைக்க போறீங்க. இது வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பச்சை கற்பூரம் உங்க வீட்டுல இருந்தா ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. மறுநாள் காலையில அந்த தண்ணீர் எடுத்து வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க. வாசு தெளிக்கிற தண்ணீர்ல கலந்துக்கோங்க, நீங்க குளிக்கிற தண்ணீர்ல கலந்துக்கோங்க. தினம்தோறும் இந்த தண்ணீரை நீங்க இப்படி பயன்படுத்தும் போது உங்க வீட்டை சுத்தி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். தெய்வ சக்தி உங்க வீட்டுல நிலைத்து நிற்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து நான் பதிவு செய்யறேன். தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. வாராகி தேவியின் அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும்.